காங்கிரஸ் இல்லாத மூன்றாவது மெகா அணி திமுக சிஜேபி கூட்டணி. ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கும் ஸ்டாலின். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் நாடு தழுவிய அளவில் மாணவர்களை திரட்டி போராட்டம் நடத்தி வென்றுள்ளது காக்ரோச் ஜனதா கட்சி. தீவிரமான போராட்டத்தால் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவும் செய்தார். தேசிய அளவில் சாதித்து காட்டிய காக்ரோச் ஜனதா கட்சி இப்போது தேசிய அரசியலின் மையப்புள்ளியாக மாறியிருக்கிறது. டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடங்கிய இந்த மாணவர் எழுச்சி இந்திய அரசியலின் அத்தனை பெரிய தலைவர்களின் கவனத்தையும் ஈர்த்துள்ள நிலையில் அடுத்த கட்டமாக ஒரு மாபெரும் அரசியல் திறப்பும் அரங்கேற உள்ளதாக டெல்லி மற்றும் சென்னை அரசியல் வட்டாரங்கள் பரபரக்கின்றன. நீட் போராட்டத்தின் ஆரம்ப நாளிலிருந்தே சிஜேபி கட்சிக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உட்பட அனைத்து முக்கிய தலைவர்களும் தங்களது முழு ஆதரவை வழங்கி வந்தனர். நாடாளுமன்றத்திலும் தெருவிலும் திமுக வழங்கிய இந்த வலுவான ஆதரவு தற்போது இரு கட்சிகளுக்கும் இடையிலான நெருக்கத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. தற்போதைய தகவல்களின்படி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக சிஜேபி கூட்டணி அமைவது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்பாராத பின்னடைவை சந்தித்த திமுகவுக்கு இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் பேராதரவை பெற்ற சிஜேபி கட்சியின் கூட்டணி ஒரு மிகப்பெரிய அரசியல் வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டணியின் மிக முக்கியமான அம்சம் இதில் காங்கிரஸ் கட்சிக்கு இடமில்லை என்பதுதான். அகில இந்திய அளவில் சிஜேபி தலைமையில் ஒரு சக்தி வாய்ந்த மூன்றாவது அணி உருவெடுத்து வருகிறது. அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாடி, அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி, மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ், தெலங்கானாவில் சந்திரசேகர் ராவின் பிஆர்எஸ் மற்றும் தமிழகத்தில் திமுக ஆகிய முக்கிய மாநில கட்சிகள் இந்த கூட்டணியில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காங்கிரசின் மெத்தன போக்கை விரும்பாத இளம் தலைமுறையினரும் மாநில கட்சிகளும் சிஜேபியின் இளைஞர் சக்தியை முன்னிறுத்தி பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் மாற்றாக இந்த மூன்றாவது அணியை கட்டமைக்க திட்டமிட்டுள்ளன. ஏற்கனவே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தாவேக கூட்டணி உள்ளது. இதன் மூலம் தமிழக அரசியல் களம் 4 முனை போட்டியாக மாறும் சூழல் உள்ளது. ஏஐஏடிஎம்கே, பிஜேபி, நாம் தமிழர், டிவிகே, காங்கிரஸ் மற்றும் திமுக சிஜேபி அணி. சிஜேபியின் இந்த திடீர் வருகையும் திமுகவுடனான கூட்டணியும் தமிழக அரசியல் கணக்குகளை தலைகீழாக மாற்றக்கூடும். விஜய் தலைமையிலான தாவேகவை கவர நினைக்கும் இளைஞர் வாக்கு வங்கியை அப்படியே தன் பக்கம் இழுக்க சிஜேபியின் கூட்டணி திமுகவுக்கு பெரிதும் உதவும். இதன் மூலம் பாஜக, காங்கிரஸ் மற்றும் தாவேக ஆகிய கட்சிகளின் வாக்கு வங்கியை தவிடுபொடியாக்கி தமிழகத்தில் மீண்டும் தன் ஆதிக்கத்தை செலுத்த திமுக தயாராகி வருகிறது. அதாவது இளைஞர் வாக்கு வங்கியை பிடித்தது போலவும் இருக்கும், காங்கிரஸை காலி செய்தது போலவும் இருக்கும். ஒரே கல்லில் 2 மாங்காய். டெல்லியில் வெடித்த மாணவர் போராட்டம் இப்போது அகில இந்திய அரசியலிலும் தமிழகத்தின் தேர்தல் களத்திலும் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்திருக்கிறது.